கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கூட ஒரே ஒரு வார்த்தை உங்கள் மத்தியில வைக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் அந்த வார்த்தைக்கு முன்பாக ஒரே ஒரு உதாரணத்தை உங்க மத்தியில வைக்க ஆசைப்படுகிறேன். சூப்பர்மேன், எத்தனை பேர் சூப்பர்மேன் தெரியுமா? சூப்பர்மேன் கார்ட்டூன்லாம் பார்த்துருப்போம், படங்கள்லாம் பார்த்துருப்போம். சூப்பர்மேனை பார்த்தீங்கன்னா அவன் நிஜ வாழ்க்கையில இருக்க மாட்டான். எப்படிப்பட்ட வாழ்க்கையில? பட வாழ்க்கையில தான் இருப்பான். அதாவது அவன் உண்மையானவன் கிடையாது. இந்த இடத்துல சூப்பர்மேன் சொல்லிட்டு 10வது மாடியிலிருந்து நான் குதிக்க போறேன், நான் பறக்க போறேன்னு சொல்லி பாருங்களேன், என்ன ஆகும்? அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்? சங்குதான். ரைட்டுங்களா? ஆனால் இன்றைக்கும் கூட வாழ்க்கையில பெரியவர்களாய் இருந்த ஆண்கள், பெரிய மனுஷர்களாய் சூப்பர் உமன் சூப்பர்மேனாய் மாறின ஜனங்கள் பல பேர் வேதத்துல நாம் பார்க்கிறோம். அவர்களை பார்க்கும்போது அவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், அவங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சொன்னா அற்பமான வாழ்க்கை. எல்லோருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய ஆரம்பம் எப்படி இருக்குமா? அற்பமாய் தான் இருக்கும். நான் ஆங்கிலத்துல பேசணுமா? தேவையில்லைங்களா? தேவையில்லையா? ஓகே, ஓகே. அப்ப அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணமாய் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம அதிகமாய் பயன்படுத்துகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? வாட்ஸ்அப். கரெக்ட்டுங்களா? இங்க வாட்ஸ்அப் இல்லாம சில பேர் வாழவே முடியாது. எங்க சர்ச்சில் எல்லாம் பாத்தீங்கன்னா செத்தே போடுவாங்க. வாட்ஸ்அப் இல்லைன்னா செத்தே போடுவாங்க. அதாவது வாட்ஸ்அப் உருவாக்கின ஒரு மனுஷன் இருக்கிறான், ஜேன் கோம் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் டாய்லெட் சுத்தம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். he is a toilet cleaner. அப்படிப்பட்ட ஒரு மோசமான இடத்துல இருந்தவன் இன்றைக்கு ஒரு உயர் தளத்தில் இருக்கிறான். அவனுடைய மதிப்பு ஈடு என்னவென்று சொன்னால் $19 பில்லியன். இன்றைக்கு $19 பில்லியன் ஏத்த ஒரு மனுஷனா இருக்கிறான். ஆனால் அவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? ஒரு அற்பமான ஆரம்பமாக இருந்தது. இன்றைக்கு உங்க மத்தியில ஒரே ஒரு மனுஷனை வைத்துவிட்டு நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். அவனை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் அவன் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல ஒரு சாதாரண மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷன்? சாதாரண மனுஷன். யாரை போல? என்ன போல, உங்களை போல சாதாரண மனுஷன். ஆனால் அவனை நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல கர்த்தர் 5வது நியாயாதிபதியாய் அவனை மாற்றி வைக்கிறார். 5வது நியாயாதிபதி யாருன்னு தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? சரி, பார்க்கலாமா? திருப்பிக் கொள்ளுங்களேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 வசனம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியாரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். ஆமென். அப்ப இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய அவன் யார் என்பதை வேதம் அறிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவன் பேர் கிதியோன். கிதியோனை குறித்து அநேகருக்கு தெரியும். அவன் யார் என்று பார்க்கும்போது அவன் ஒரு சாதாரண மனுஷன். ஆனால் அவன் வாழ்ந்த காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள் என்று சொல்லும் பொழுது, தேவ ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாய் காணப்பட்டார்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்? என் தமிழ் புரியுதுங்களா? அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருந்தும் அவர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். வசனம் சொல்லுது, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவைகளை செய்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. They were doing evil. பொல்லாப்பை செய்கிற ஒரு காலத்தில் இவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால தேவன் என்ன செய்கிறார்? அவர்களுடைய எதிரிகளை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடிக்க வைக்கிறார். அப்ப அவர்கள் சிறைக்கு போனது தேவனுடைய அனுமதியோடு. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேனே? தேவன் அலோவ் பண்றாரு. அதனால நீதியான்கள் என்று சொல்லுகிற இஸ்ரவேலுடைய ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களை சிறைப்பிடித்து அவர்களை சிறை இருக்க வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்துல என்ன நடக்கிறது சொன்னா அவர்களுக்கு காத்திருந்தது 2 காரியம் தான், துன்பமும் கஷ்டமும். அவர்கள் வாழ்க்கை விருத்தியாய் போய்விட்டது. ஏனென்றால் அவர்கள் சிறை இருக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறை இருப்பில் இந்த இடத்துல யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. அப்படி இருந்திருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. ஏனென்றால் விடுதலையை நாம் இழந்து விடுகிறோம். அதுதான் சிறை இருப்பு. ரைட்டுங்களா? ஒரு இடத்துல நம்மை மூடி வச்சுட்டாங்கன்னு சொன்ன இந்த இடத்துல நான் ஒரு கைதி, என்னால வெளியே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நாள் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார் என்று சொல்லும் பொழுது 1வது வசனத்தில் அது தெளிவாய் காட்டுகிறது. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இன்றைக்கு அவர்களுடைய சிறையிருப்புக்கு காரணம் என்ன? நீங்க சொல்லுங்க பாப்போம். பொல்லாப்பு. அவர்கள் பாவம் செய்தார்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அவர்கள் யார்? தேவனுடைய ஜனங்கள். புரியுதுங்களா என்ன சொல்றேனே? தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பார்வைக்கு முன்பாய் பொல்லாப்பை செய்ததுனால ஆண்டவர் பொறுத்து
பார்க்கிறார், முடியலன்னு சொல்லிட்டு அவர்களை சிறையிருப்புக்குள் கொண்டு போய்விட்டார். நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆண்டவர் அவர்களை அழகா கூப்பிடுறாரு, எப்படி தம்மா? வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று. வணங்கா கழுத்துள்ள இந்த ஜனங்கள், ஏனென்றால் ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய அற்புதத்தையும் ஃபர்ஸ்டா பார்த்தவங்க. பார்த்தும் கூட அவர்கள் வழி விலகி கர்த்தரை விட்டு தூரமாய் போனார்கள். இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? இப்பொழுது இந்த தடவை அவர்களை மீதியான்கள் என்று சொல்லுகிற இஸ்ரவேலின் எதிரிகளுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து விடுகிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் திரும்ப நான் ஆமென் செய்ய சொல்றேன்? ஏனென்றால் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கீழ்ப்படியாமையின் வாழ்க்கைக்கு இருக்குமோ அன்றைக்கு நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் தேவனுடைய சுதந்திரத்தை இழந்து விடுவோம். அதனால நாமும் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறவர்களும் எப்படி வாழணும் என்று சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை நடத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இல்லாம, ஏனென்றால் தேவன் என்ன விரும்புகிறார்? நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உடன்படிக்கை பண்ணின ஒரு தேவன் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். எப்படின்னா, இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கர்த்தரிடத்தில் இருக்கு. அப்ப நான் அவரை துதிக்கிற ஜனங்களாய் இருக்கும்போது, அவரை துதிக்காமல் இருக்கும்போது கர்த்தர் வேதனைப்படுகிறார். அவருக்காக நாம் வாழ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அவருக்காக வாழாமல் இருப்போம் என்று சொன்னால் அதுல அவர் துக்கப்படுகிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது என்ன சொல்றேன்? அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் எப்படி வாழணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு பிடித்துக் கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். வார்த்தை தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்ம இன்றைக்கு வாழ்க்கையில எந்த ஒரு பகுதியில நாம் தேவனுக்கு கொடுக்காத ஒரு பகுதி இருக்கலாம். தேவன் நம்ம மத்தியில, சபையின் மத்தியில, நம்ம தான் சபை. புரியுதுங்களா என்ன சொல்றேனே? நம்ம தான் சபை. கர்த்தர் சபையின் மத்தியில என்ன எதிர்பார்க்கிறார்? என்னுடைய முழுமையை எதிர்பார்க்கிறார், உங்களுடைய முழுமையை எதிர்பார்க்கிறார். நம்ம என்னமா செய்வோம்? பாகங்களை கொடுப்போம். இந்தாங்கப்பா, என் கரத்தை எடுத்துங்க, என் குரல் எடுத்துங்க, என் கால்கள் எடுத்துங்க. ஆனா என் காலுக்கு கண்டிஷன் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் சர்ச்சுக்கு வருவேன், மற்ற நாள்லாம் வரமாட்டேன். கண்டிஷன் இப்படிலாம் முடியாது. ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் வருவீர்கள் என்று சொன்னால் நாம் முழுமையாய் அவருடைய சமூகத்தில் வரணும். அப்பதான் முழுமையான தேவனுடைய ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். வசனத்தை பார்த்தீங்கன்னா 7 வருஷம் அவர்கள் சிறையிருக்கப்பட்டார். எத்தனை வருஷம்? ஐயா 7 வருஷம். என்னைய பொறுத்த வரைக்கும் என்னுடைய அகராதியில பெரிய காலம் தாங்க, ரொம்ப நீட்டமான காலம். உங்களுக்கு எப்படி? 7 வருஷம் தான் பெரிய காலம். 7 நாள், 7 மாசம், 7 வாரம், 7 வருஷம். ஆனா ஏன் 7 வருஷம் கழிச்சு அவர்கள் ஆண்டவரை நோக்கி அப்பொழுது விண்ணப்பம் செய்கிறார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது. 7 வருஷம் கழிச்சுதான் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி அவருடைய விடுதலைக்காக ஆண்டவர் இடத்துல மன்றாடுகிறார்கள். இதை நம்ம சொல்லும் போது யோசிச்சு பார்க்கும் போது நாமும் சில நேரங்களில் அப்படிதான் செய்கிறோம். எப்படி தெரியுமா? ஏதாச்சும் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறோம், ஏதோ ஒரு கலக்கம், ஒரு வேதனை வரும்போது நானும் நீங்கள் என்னமா செய்வோம்? அவங்கள்ட்ட உதவி கேட்போம், இவங்கள்ட்ட உதவி கேட்போம், இவங்கள்ட்ட உதவி, எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாரும் கை விரிச்சதுக்கு அப்புறம் தான் கடைசியா என்னமா செய்வோம்? வேற வழியே இல்லை, யார்கிட்ட போலாம்? ஆண்டவர்கிட்ட போலாம். என்னடா நம்ம தேவனை கடைசியா வைத்திருக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களுக்கும் சரி, பெரிய பெரிய காரியங்களுக்கும் சரி, நான் தேவனை கடைசியில் போய் நன்றி சொல்லுவோம். அவரிடத்துல என்னுடைய பலவீனத்துக்கு போய் டாக்டர்லாம் பார்த்து முடிஞ்சு டாக்டர் கைவிட்டதுக்கு அப்புறம் வாங்க சபையில போய், அதுவும் நம்ம நேரா தேவன்கிட்ட கேட்க மாட்டோம். என்ன செய்வோம்? பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவோம், ஜெபிங்க பாஸ்டர், என்னாச்சுமா? உடம்பு முடியல, டாக்டர் இப்படி சொல்லிட்டான். அப்படியா? எப்போ கேள்விப்பட்டீங்க? 7 வருஷத்துக்கு முன்னால் கேள்விப்பட்டேன். அப்போ பாஸ்டர் யோசிப்பார், 7 வருஷத்துக்கு முன்னால் யோசிச்சுட்டு செஞ்ச காரியம் ஏன் நீ இப்ப சொல்ற? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்படிதான் கேட்பாங்க. அதனால இன்றைக்கு தேவனை நம்முடைய வாழ்க்கையில எங்க வைக்கணும்? முதன்மையாய் வைக்கணும். எந்த காரியமா இருந்தாலும் தேவனுக்கு முதன்மையா இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களை காணப்படணும். அதனுடைய பாடம் தான் இந்த நியாயாதிபதிகளின் 6வது அதிகாரத்தில் காணப்படுகிற ஒரு காரியம். 7 வருஷம் கழிச்சு அவர்கள் தேவனை தேடுகிறவர்களை காணப்படுகிறார்கள். 7வது வசனத்தை பார்க்கிறீங்களா? 7வது வசனத்தை யாராச்சும் படிங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் மீதியான் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர்கள் கையினின்று உங்களை ஒடுக்கின யாவருடைய கைகளினின்று உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர் தேசத்தில் உள்ள எமோரிய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும்
உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாது போனீர்கள் என்றார். கொஞ்சம் பாருங்களேன், இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவர்கள் தேவனிடத்துல முறையிடும் போது தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அந்த வசனம் தீர்க்கதரிசியின் பெயரை சொல்லவில்லை, அறிமுகம் இல்லாத ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களுக்கு ஒரு காரியத்தை ஞாபகம் ஊட்டுகிறார். என்ன சொல்கிறார்? ஐயா, நீங்க சிறையிருப்புல இருந்தீங்க, உங்களை விடுதலையாக்குனது யாரு? நான் தான். உங்களுடைய கட்டுகள் இருந்து கட்டவிழ்த்து விட்டது நான் தான். உங்களை எகிப்திலிருந்து பாடும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்க ஜனங்களை கொண்டு வந்தது யாரு? நானே. உங்களுடைய ஆசீர்வாதங்கள், இப்போ இருக்கிற வசதிகள் எல்லாமே உங்களுக்கு யாரு கொடுத்தது? நானே. அது எங்க இருந்து வந்தது? நீ கட்டவும் இல்லை, நீ எதையுமே செய்யவில்லை. மற்றவர்களை துரத்தி விட்டு என் தேவனாகிய நான் அவர்களுடைய காரியங்களை உனக்கு கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆனால் நீயோ, கடைசியில 10வது வசனத்துல என்ன சொல்லுது? நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள். ஆனா நீங்களோ நான் சொன்னதை கேட்கலையே. விக்கிர ஆராதனை வழிபாடு பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன், என் சொல்ல நீங்க கேட்கலையே. என்ன முதன்மையாய் வைங்க, உங்க வாழ்க்கையில நான் தான் முதன்மையா ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நான் சொன்னேன். ஆனா எங்க வாழ்க்கைய, என் சத்தத்தை நீங்க கேட்கவே இல்லையே என்று சொல்லி தீர்க்கதரிசி அனுப்புகிறார். சில நேரங்களில கர்த்தர் ஒரு சிலரை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை ஞாபகம் ஊட்டுவார். எத்தனை பேருக்கு புரிகிறது? என்ன சொல்றேன்? அநேக நேரங்களில ஒரு காரியத்தை தவறாய் செய்திருவோம். தவறா செஞ்சுட்டு அதை தொடர்ச்சியாய் செய்து யாருமே சொல்லல, நீ செய்தது தவறு என்று யாருமே சொல்லல. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும்? அது சரியா இருக்கும். எது வரைக்கும்? யாரேனும் ஒருவர் நம்ம மத்தியில வந்து சொல்லணும். என்ன சொல்லணும்? ஐயா, அம்மா, நீ செய்தது தவறுமான்னு சொல்லும் போது அப்பொழுதுதான் நாம் உணர்த்தப்படுவோம். 7 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்த்தப்படுகிறார்கள். தேவனுடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்காமல் போனதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்த பாவம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில நாம் நமக்குரிய ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெறாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் அதை சொன்னேனே, முழுமையாய் தேவனிடத்துல நம்மை கொடுக்கணும். நாமும் பாகங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பாதியை கொடுக்கிறோம், முக்கா பாதியை கொடுக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஒரு பாதியை முக்கா பாதியை கேட்கல. அவர் எதை கேட்கிறார்? முழுமையை கேட்கிறார். முழுமையை இன்றைக்கு கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் முழுமையாய் நமக்கு வரும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? அதாவது எனக்கு சம்பளத்தை வந்து கடைசியில வந்து 30ஆம் தேதி வந்தது, 1ஆம் தேதி வந்து சம்பளம் வந்துடணும். பாதி சம்பளம் கொடுத்தா நம்ம எப்படி செய்வோம்? என்ன செய்வோம்? கோட்டைக்கே ஏறிடுவோம். ஏன்? என்னுடைய உரிமையா? நான் 1 மாசம் வேலை செஞ்சிருக்கேன், அப்ப எனக்குரிய அந்த சம்பளம் முழுக்க எனக்கு வரணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில நானும் நீங்களும் இஸ்ரவேலர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? Under the new covenant we people are also the Israelites. அதனால இன்றைக்கு நமக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள எப்படி இருக்கணுமா? அடங்கி இருக்கணும் என்று வசனம் சொல்லுகிறது. இவர்கள் விக்கிர ஆராதனை வழிபாடுகளை பண்ணினார்கள். அதனால கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களை மீதியான்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அநேகர் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம்? என்னுடைய திறமை, என்னுடைய பலன், என்னுடைய கனெக்ஷன்ஸ், எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும். ஆனால் எல்லா ஆசீர்வாதமும் பரத்திலிருந்து, ஜோதியின் புஷ்பங்களில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து தான் எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு வருகிறது. சில நேரங்களில் அதை நாம் மறந்து விடுகிறோம். ஏனென்றால் நம்மளும் உலகத்துல வாழ்றோம்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவனும் எல்லாருமே தேவ பக்தி உள்ளவன் அல்ல. அதனால அவன் சொல்லுவான், பாரு என்னுடைய திறமையில எப்படி செஞ்சோம். இதையே நம்ம பழக்கமா கேட்டு சில நேரங்களில் தேவன் எனக்கு செய்த ஆசீர்வாதங்களை, செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை சொல்லல, செய்திருக்கிற ஆசீர்வாதத்தை மறந்து விடுகிறோம். நம்மளும் உட்படதான், சபையில நம்மளும் உட்படதான், என்னையும் உட்படதான் சொல்றேன். sometimes we forget. நம்ம மறந்து விடுகிறோம், தேவன் எனக்கு நன்மை செய்தாரே என்று சொல்லி மறந்து விடுகிறோம். அநேகருக்கு தெரியும், நாங்கள் பல தேசங்களுக்கு போய் கொஞ்சம் வர்ஷிப்லாம் நடத்துவோம். அதனால கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால நான் எதோட ரொம்ப போராடுவேன் தெரியுமா? நான் எதோட ரொம்ப போராடுவேன் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இது ரகசியம் தான். இந்த ரகசியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பெருமையோடு நான் அதிகமாக போராடுவேன். ஏனென்றால் போகிற இடத்துக்கு எல்லாம் ஜனங்க சொல்லுவாங்க, ஐயா உங்களுடைய வர்ஷிப்பை கேட்கிறோம், இங்கே கேட்கிறோம், அங்கே கேட்கிறோம். பிரான்ஸ்ல இருந்து போன் பண்ணுவாங்க, ஜெர்மனில இருந்து. அப்ப எனக்கு என்ன ஆகும்? நான் ஆண்டவருக்குள்ள இல்லைன்னா எனக்கும் பெருமை, அந்த பெருமைக்குள்ள கடந்து போய் விடுவேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தரின் சன்னிதானத்தில் நின்று சொல்லுகிறேன், நான் ஆண்டவரிடத்துல எதை
மன்னிப்பு மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று கேட்கிறேனோ கேட்கலையோ, ஆண்டவரே பெருமையை என்னிடத்துல இருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு நீங்க நினைக்கிற கூடாது, நான் சாதாரணமானவன் தான், எனக்கு பெருமை இல்லையே. ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்ல வேணாம். நீங்க சாதாரணமானவனா இருந்தாலும் கூட சில நேரங்களில் உங்களை சீண்டி பார்க்க பிசாசானவன் இன்னொரு சாதாரணமானவன் அனுப்பும் போது உன்னுடைய சாதாரணமான சிந்தையும் உங்களுடைய மன காரியங்களையும் மறந்துவிட்டு நாம் வேற விதமாய் செயல்பட ஆரம்பித்து விடுவோம். அதுல நடுவில் பெருமை இருக்கும். அதனால நானும் நீங்களும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் முக்கியமா இருக்கிறாரா என்ற ஒரு கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். யூ நீட் டு ஆன்சர். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியில முக்கியமாய் இருக்கிறாரா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் இழந்து விடக்கூடாது. எத்தனை பேருக்கு தெரியும் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாம நம்ம நல்லா வாழ முடியாது? புரியுதுங்களா? அது உண்மைதானே? நீங்க பெரிய ஒரு வேலையில இருக்கலாம், பணம் நிறைஞ்சி ஒரு இருக்கிற ஜனங்களா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா அடுத்த காலையில நம்மளால எந்திரிக்க முடியாது. சுவாசத்தையும் ஜீவனையும் கொடுக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்காவிட்டால் we will not see the new morning. எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேனே? அல்லேலூயா. 11வது வசனத்துக்குள்ள போவோம். 11வது வசனத்தை படிப்பதற்கு முன்பாக கிதியோன் என்று சொல்லுகிற மனுஷனை குறித்து நான் சொன்னேன் அல்லவா, அவனை நான் பார்த்து சொல்லுகிறேன், என்னுடைய பாஷையில எனக்கு தெரிஞ்ச ஞானத்துல சொல்றேன், அவன் ஒரு சாதாரணமானவன். he is a simple man, he is an ordinary man. அவன் ஒரு சாதாரணமானவன். அவனை பார்த்து கர்த்தர் இப்போ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். 11வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனாகியவன் இறங்கி வந்து அபியேஸ்கரான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை நீதியானவரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இங்க நான் கொஞ்சம் உங்களை நிறுத்திக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் ஊருக்கு போயிருக்கீங்க? வயல்லாம் பார்த்துருப்பீங்க. வயலை பார்த்துருப்பீங்கன்னா கோதுமையை, அதாவது அறுவடை செய்யும் போது, அறுவடையை வெளி தோட்டத்திலாம் செய்வாங்க. நானும் ஊருக்கு போயிருக்கேன். வெளி தோட்டத்தில் தான் நல்லா செய்வாங்க. ஏன்னா அதை அடிக்கும் போது அதனுடைய என்ன சொல்லுவாங்க, விதை வந்து கீழே விழுகும், மற்றது எல்லாம் கொஞ்சம் செதறி போயிடும். ஆனா இவன் எங்க செய்யறான்னு சொன்னா மது ஆலையின் சமீபத்தில் என்று தமிழ் புஸ்தகம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது மது ஆலைக்குள்ள என்று சொல்லி ஆங்கில புத்தகம், ஆங்கில வேதம் அப்படியாய் சொல்லுகிறது. இங்கிலீஷ் பைபிள் says like that. அவன் அந்த ஆலைக்குள்ள, ஆலை என்றால் என்னன்னு தெரியுமா? வைன் பிரஸ். வைன் பிரஸ்னா என்னன்னு தெரியுமா? என்னது? திராட்சை காரியங்களை செய்யக்கூடிய இடத்துக்குள்ள அவன் என்ன செய்கிறான்? அந்த இடத்துல கோதுமையை அவன் போரிடுத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, ஏன் அதை செய்கிறான்? எதனால? நீதியான்கள் வந்து அவனுடைய ஆசீர்வாதங்களை ஏற்கனவே எடுத்து போய்விட்டார்கள். அதனால அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் கையில கொடுக்க கூடாது சொல்லி அவன் பயந்து கொண்டு அவன் நடுங்கி இப்போ ஒரு இடத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளை, யாரு? கிதியோன் தேவனுடைய பிள்ளை, பயந்து கொண்டு எதிரிகள் வந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து விடுவார்கள் என்று சொல்லி பயந்து அந்த இடத்துல அவன் போரிடித்தான் என்று வசனம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எதற்கும் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் பெரியவர் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ வசனம் என்னைக்குமே பொய் சொல்லாது தானே? வசனம் என்னைக்குமே பொய் சொல்லாது. அந்த இடத்துல 12வது வசனத்துல ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுக்கிறார். படிக்கல பார்ப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நல்ல விஷயம் பாருங்க. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நல்லா சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பக்கம் வச்சிருங்க. நானும் நீங்களும் கிதியோன் இங்க இருக்கிறான்னு சொன்னா பராக்கிரமசாலி என்று நீங்க சொல்லுவீங்களா அவனை பார்த்து? நான் சொல்ல மாட்டேன். ஏன் கேட்டா அவனுக்கு பலன் இல்ல, அவன் பராக்கிரமம் உள்ளவன் அல்ல, அவன் வீரன் அல்ல, அவன் ஒன்றுமே இல்ல. அவன் என்னுடைய பாஷையில பொறுத்த வரைக்கும் அவன் பயந்தாங்கோலி. அவன் எல்லாத்துக்கும் எதிர்க்கு பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன். அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். பராக்கிரமசாலி. ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார் நினைக்கிறீங்களே? கேளுங்க, எதுக்கு ஆண்டவர்? ஏன் ஆண்டவர் அவனை பார்த்து பராக்கிரமசாலி? இன்றைக்கு கிதியோன் நம்ம மத்தியில இருப்பான்னு சொன்னா நம்ம அவனை பராக்கிரமசாலி என்று கூப்பிட மாட்டோம். ஏன் தெரியுமா? நான் அவனுடைய பழைய வாழ்க்கையை பார்த்து இவன் பராக்கிரமசாலி இல்ல,
அவன் இன்றைக்கு வாழுகிற வாழ்க்கையை பார்த்து இவன் பராக்கிரமசாலி இல்லை என்று சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் அவனுடைய நேற்றுள்ள வாழ்க்கையை பார்க்கல, அவன் இன்றைக்கு வாழுகிற வாழ்க்கையை பார்க்கல. அவன் நாளைக்கு எப்படி இருக்க போகிறான், அவன் ஒரு பராக்கிரமசாலியான வீரனாக இருக்க போகிறான் என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவன் காதுகள் கேட்பதற்காக அப்படியாய் அவனிடத்தில் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்றைக்கு கூட நம்ம மத்தியில இருக்கிற ஒருவனை பார்த்து அவனுக்கு ஒரு ஊழியத்தை செய்வோம், அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்போம் என்று சொன்னா அவனுடைய ஊழியத்தை பார்த்து தான் என் சபையில நான் ஊழியத்தை கொடுப்பேன். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவன் நல்ல வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இருக்கிறானா, ஞாயிற்றுக்கிழமை சரியா இருக்கிறானா, அவன் கர்த்தருடைய பார்வையில எல்லா காரியத்தையும் நேர்த்தியா செய்ய, அப்பதான் நான் ஊழியத்தை கொடுப்பேன். அது வரைக்கும் அவனை அடக்கிதான் வைத்திருப்போம். ஏன்னா அதுதான் சரி, அதுதான் முறை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன் சொன்னா 100% உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்க முடியாது, ஆனால் 100% உண்மையா இருப்பதற்கு பிரயாசப்படணும். புரியுதுமா என்ன சொல்றேன்? அப்படியா இருக்கிற இந்த பட்சத்தில் அவனை பார்த்து அவர் சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்றைக்கும் கூட உன்னுடைய நிலைமையை பார்த்து இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறேன், நேற்று நான் இப்படி இருந்தேன், நாளைக்கு நான் இப்படி இருப்பேன் என்று ஒரு முடிவுக்குள் நானும் நீங்கள் வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அன்றைக்கு கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அவனுடைய நாளையை பார்த்து அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். இன்றைக்கும் உங்களை பார்த்து, உங்களுடைய நிலைமையை பார்த்து, உங்களுடைய நெருக்கத்தை பார்த்து ஆண்டவர் உங்கள் மத்தியில பராக்கிரமசாலியே என்று உன்னை கூப்பிடும் போது நீங்கள் தயங்க கூடாது, நீங்கள் கலங்கிவிடக் கூடாது. என்னையா ஆண்டவரை கூப்பிடுறீங்க என்று கேட்க கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் உன்னுடைய நேற்றை பார்க்கல, ஆண்டவர் உன்னுடைய இன்றைய பார்க்கல, ஆண்டவர் நீ நாளைக்கு எப்படி இருக்க போகிற அதை வைத்து பார்த்துதான் உன்னை பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது சில நேரங்களில் நாம் நம்மை பார்த்துக் கொள்ள வேண்டும், நான் யார் என்று நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்ம மறந்து நிற்கிறோம். we forget who we are. நம்ம மறந்துடுறோம் யார் நாங்கள் என்று. மறந்துக்கு நானும் நீங்களும் கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் கர்த்தர் உன்னையும் என்னையும் பாவிகளாய் பார்க்கல, நீதிமான்களாய் பார்க்கிறார். ஏன்? அவருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டவன், அவருடைய வாழ்க்கையை அடங்கி நான் வாழ்கிறவனாக இருக்கிறபடினா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நீதிமான். அப்ப நானும் நீங்களும் நீதிமானா இருப்பதனால இன்றைக்கு என்னுடைய நிலைமை மாற்றப்பட்டு இருக்கிறது. நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், நான் கர்த்தருடைய அன்புக்குள்ள இருக்கிறேன். அவருடைய அன்பை விட்டு என்னை விலக முடியாது என்று ரோமர் 8:35 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 5:7 சொல்லுகிறது, நான் சூழ்நிலையை பார்த்து வாழவில்லை, விசுவாசத்தை கொண்டு வாழுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது நான் விசுவாசத்தில் வல்லவனாய் இருக்கிறேன், நீதிமானாய் இருக்கிறேன், மன்னிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன், அவருடைய அன்புக்குள்ள அடங்கி இருக்கிறேன். அப்படி என்று சொல்லும்போது கர்த்தர் என்னை சாதாரணமாய் பார்க்கவில்லை, கர்த்தர் என்னை அசாதாரணமான விசுவாசியாய் பார்க்கிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்? நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. இன்றைக்கு என்ன பார்த்து நான் சாதாரணமானவன் என்று சொன்னா அப்படிதான் நான் இருக்க போகிறேன். ஆனால் கர்த்தர் என்னை அசாதாரணமானவனாய் மாற்றி இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது மரணமும் ஜீவனும் அதிகாரத்தில். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், ஆண்டவரே நான் விசேஷித்தவன், நீர் என்னோடு இருக்கிறீர், எனக்குள்ள இருக்கிறீர், உங்களுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, நான் விசேஷித்தவள். வேலையில மத்தவங்க என்னை எப்படி பார்க்கிறாங்க கவலையே இல்ல, நீ என்ன பார்க்கிற விஷயம். அல்லேலூயா, நான் விசேஷித்தவன் ஆண்டவரே, நான் விசேஷித்தவன். பள்ளிக்கூடத்துல நீ சுமாரான ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், பிரச்சனையே இல்ல. கர்த்தருடைய பார்வையில நீ எப்படி இருக்கிற அதுதான் உன்னை உயர்த்த போகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்? இன்னைக்கு நான் என்னுடைய நிலைமை என்னவென்று அறிந்து கொண்டாலே யுத்தத்துல நான் ஜெயித்தவனாக. ஆமென். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா நம்ம அதை தானே நம்ப மாட்டோம், அதுதானே நம்ப மாட்டோம். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஐயா இன்றைக்கு நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ எனக்காக போ என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? யோசிச்சு பாருங்களேன். என்னையா ஆண்டவர் கூப்பிடுறீங்க? நான் ஒரு சாதாரணமானவன். கிதியோன் அப்படித்தானே சொல்றான், கிதியோன் அப்படிதான் சொல்றான், நான் ஒரு சாதாரணமானவன். ஆனா 14வது வசனத்துக்குள்ள போங்க. 14வது வசனத்துல அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேல் மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. ஆமென். யாரை பார்த்து சொல்லுகிறார்? ஒரு சாதாரணமான கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், ஐயா நான் உன்னை அசாதாரணமான காரியத்துக்கு உன்னை நான் பிரித்தெடுக்கிறேன், நீ போ. எப்படி ஆண்டவரே நான் போவேன்? நான் சாதாரணமானவன் எப்படி போவேன் என்று சொல்லும் பொழுது 14 ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலின் மீதியான்களை கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் யாரே? அனுப்புகிறவர் தேவன் நான். அம்மா உன்னை அனுப்புகிற தேவன் நான் தானம்மா. ஐயா உங்களை அனுப்புகிற தேவன் நான் தானே. ஏன் பயம்?
ஏன் எதற்கு பயப்பட வேண்டும்? ஏனென்றால் அனுப்புகிற தேவன் யார் என்று எனக்கும் உனக்கும் தெரிந்தாலே போதும், வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடும். அல்லேலூயா. விசுவாசத்தில் இன்னும் ஒரு பெருக்கம் வரும். எப்பொழுதே என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்ற நம்பிக்கையில நானும் நீங்களும் இருக்கும்போது வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடும். ஆமென். இன்னைக்கு மாறணும் ஐயா. ஏனென்றால் அந்த இடத்துல சந்தேகப்பட்டு 15வது வசனத்துல கிதியோன் ஒரு சந்தேகத்தோடு கேட்கிறான். 15 என்ன சொல்லுது? அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஆமென். 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 நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, எத்தனை பேர் வேலைக்கெல்லாம் போகும்போது ஒரே ஒரு காரியத்தை ஆபீஸ்ல கேட்பாங்க, உன்னுடைய ரெசுமியை காட்டுவாங்க. ரெசுமினா என்னன்னு தெரியல, நீ பழைய வாழ்க்கையில நீ என்னென்ன வேலை செஞ்ச, என்னென்ன அனுபவம் இருக்கு, இது எல்லாத்தையும் கேட்பாங்க. அப்படிதானே கேட்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம ரெசுமியை கொடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் முடிவே பண்ணுவான். என்ன முடிவு பண்ணுவான்? உனக்கு வேலையை கொடுக்கவா வேணாமானே. இப்ப கிதியோனுடைய ரெசுமியை பார்ப்போம் என்று சொன்னா 15வது வசனத்துல, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அவன் கிதியோனுடைய ரெசுமியை பார்க்கும்போது கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. ஏனென்றால் 12 கோத்திரங்கள்ல மனாசே என்று சொல்லுகிற யோசேப்புடைய பிள்ளைகளுடைய கோத்திரம் நல்ல ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்தின் நடுவில் இவனுடைய குடும்பம் கடைசியில இருக்கான். இந்த குடும்பத்தின் கடைசியில இவன் கிதியோன் கடைசியில இருக்கிறானா? ரெசுமியை பாஸா ஃபெயில் ஆகுமா? நல்லா சொல்லுங்க. ஃபெயில் தானே, கண்டிப்பா ஃபெயில் தானே. ஆனால் ஆண்டவர் அடுத்த ஒரு வசனத்தை அவனிடத்துல வைக்கிறார். 16 என்ன சொல்லுது? அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். வசனம் இப்படியே சொல்லுகிறது, ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானவரை முறியடிப்பாய். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது தெரியுமா? நீ மீதியான்களை கொல்லும்போது ஒரு மனுஷன் கூட உயிரோடு இருக்க மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் நீங்க படிச்சு பாருங்க, அது அப்படிதான் காட்டும். அப்படி என்று சொன்னால் ஒரு சாதாரண மனுஷனை ஒரு அசாதாரணமான காரியத்தை அனுப்புவதற்கு செய்வதற்கு ஆண்டவர் யார் அனுப்புகிறார்? கிதியோனை அனுப்புகிறார். கிதியோன் எப்படிப்பட்டவர்? சாதாரண மனுஷன். பிரியமானவர்களே, 3 காரியத்தை கிதியோனுடைய வாழ்க்கையில அவர் கட்டளை எடுக்கிறார். என்ன சொல்கிறார்? உனக்கு ஒரு பணியை கொடுக்கிறேன். சரி, கொடுங்கப்பா, பணியை கொடுக்கிறேன். 2வது, அந்த பணியில முடிவு என்ன? அதே ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? மீதியான்கள் எல்லாரையும் நீ கொண்டு போட்டுவேன். 2வது முடிவு கிடைச்சிருச்சு. 3வது காரியம் தான் ரொம்ப முக்கியம். இந்த நடுவுல நான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லுகிறார். 3 காரியத்தை மீதியான் மத்தியில கிதியோனை எழுப்புவதற்காக ஆண்டவர் சொல்லுகிற 3 காரியத்தை கிதியோன் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நான் கேட்கிறேன், உங்க மத்தியில ஆண்டவர் 3 காரியம், இப்படிப்பட்ட 3 காரியம், அம்மா ஐயா நான் உங்களை இந்த பணிக்கு அனுப்புறேன் போமா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஆண்டவரே நான் போறேன்றோம். அதனுடைய முடிவுல நீ ஆசீர்வாதத்தை பெற்று 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் ஆண்டவர் சொல்றாரு. சந்தோஷமா இருக்கு நமக்கு. ஓகே, முடிவு எனக்கு தெரிஞ்சிருச்சு. 3வது காரியம், இதன் நடுவுல நீ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் போகிற வரைக்கும் என்னுடைய பிரசன்னம் உன்னோடு போகும், நான் உன்னோடு போவேன் என்று ஆண்டவர் சொல்லும் போது, இப்ப நானும் நீங்களே என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? நீ சாதாரணமானவன் அல்ல, அசாதாரணமானவன். ஏனென்றால் கிருபையை தாண்டி தேவனுடைய அவருடைய மகிமை, that glory, அந்த honor, அந்த என்ன சொல்லுவாங்க, தேவனுடைய கிருபைக்கு மேலான ஒரு காரியத்தை கர்த்தர் உன் மத்தியில வைத்திருக்கிறார். அப்படி என்று சொல்லும்போது கர்த்தருடைய பார்வையில கர்த்தர் 3 காரியத்தை உன் மத்தியில கொடுப்பார் என்று சொன்னா, நீ சாதாரணமான காரியத்தை இனிமே செய்ய மாட்டாய், அசாதாரணமான காரியத்தை செய்வாய். நீ வாய்ப்பு செய்யக்கூடியது எல்லாமே எப்படி இருக்குமா? அது வாய்ப்பு. புரிகிறது? இன்னைக்கு நான் என்னுடைய நிலைமை என்ன என்று புரியாததுனாலதான் நானும் நீங்களும் குழம்பி 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 ஒரு மூலையிலே நிற்கிறோம். அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. சபை என்று சொல்லும்போது, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வது நாம் எப்படி இருக்கணும்? தேவன் என்னோடு இருக்கிறார், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் உனக்கு பயப்படேன். ஏன்? தேவரே நீர் அங்கே என்னோடு இருக்கிறீர். இன்னைக்கு சின்ன ஒரு ஒத்த தலைவலி வந்துட்டாலே சில பேர் பயந்துறான், இதுல டியூமர் இருக்குமோ இல்லையோ அப்படின்னு. பாத்தீங்களா?
எந்த இடத்துல விசுவாசத்துல வல்லவர்களாய் இருக்கணுமோ அந்த இடத்துல விசுவாசத்தை விட்டு பயந்தவர்களாய் நானும் நீங்கள் காணப்படுகிறோம். அப்படியா இருக்க முடியாது பிரியமானவர்களே, அப்படியா இருக்க முடியாது. ஏனென்றால் வசனம் சொன்னதை போல இனி காலம் செல்லாது. கடைசி நாட்களில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப ஆண்டவர் என்னையும் உன்னையும் அழைப்பார் என்று சொன்னால் அவர் என்னையும் உன்னையும் சோதித்து ஆராய்ந்து பார்த்து உன்னை தகுதிப்படுத்தி உன்னை பண்படுத்தி அதற்கப்புறம் தான் கர்த்தர் உன்னையும் பயன்படுத்துவார். புரியுதுங்களா என்ன சொல்றேனே? அப்படி என்றால் பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் நான் விட்டு நான் தேவனிடத்துல ஒரு புதிய வாழ்க்கைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கணும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் நான் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடத்துல இருக்கணும். 25வது வசனத்துக்குள்ள போவோமா? 25 என்ன சொல்லுது? அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பன் இருக்கிற காளிகளில் 7 வயதான 2ஆம் காளியை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளியை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்டு தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகன பலியாய் பலியிடு என்றார். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஆண்டவர் கிதியோனை தயார்படுத்துகிறார். ஆனால் அவனுடைய எல்லா இடங்களிலும் ஒரு சுத்திகரிப்பு தேவை. இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா அவனுடைய குடும்பத்துல பார்க்கும்போது 10 கட்டளைகளில் முதல் 2 கட்டளைகளை அவனுடைய குடும்பம் மீறி இருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவனுடைய வீட்டுல என்ன இருக்கு? விக்கிரகம் இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றார், கிதியோனே அந்த விக்கிரகத்தை எடுத்து போடு. உன்னை நான் முழுக்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னிடத்துல தேவன் விரும்பாத எந்த காரியமும் இருக்கக்கூடாது. அது குடும்பமா இருக்கட்டும், அது வீடா இருக்கட்டும், அது ஊழியமா இருக்கட்டும், உன் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும். நீ எனக்குள் வரும்போது எப்படி வரணும்? முழுக்க எல்லாவற்றையும் விட்டு புதிய மனுஷனாய் வாழணும். புரியுதுங்களா என்ன நான் சொல்றேனே? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். யார் இடத்துல? கிதியோன் இடத்துல எதிர்பார்க்கிறார். இப்ப அவனும் போய் அதை செய்கிறான். இரவு வேளையில போய் அதை செய்து விக்கிரகங்களை அடித்து போடுகிறான். அவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் போது அதுல விளைவுகள் இருக்கிறதா? விளைவுகள் இருக்கிறது. புரியுதுங்களா என்ன சொல்றேனே? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது தேவனுடைய இடத்துல இருந்து ஒரு விக்கிரகத்தை போல இருக்கிறதோ அதை நானும் நீங்களும் உடைத்து போட வேண்டும். விக்கிரகம் சொன்னது போல உடனே ஒரு சொருபத்தையும் ஒரு வடிவத்தையும் பார்த்து விடக்கூடாது. சில பேருக்கு அவங்களுடைய வேலை ஒரு விக்கிரகம், சில பேருக்கு அவருடைய குடும்பம் ஒரு விக்கிரகம், சில பேர்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகள் ஒரு விக்கிரகம், சில நேரங்களில் அவருடைய தொழில். ஏன்பா சர்ச்சுக்கு வரல? இல்லப்பா சார் ரொம்ப வேலை. சரி ஒரு வாரம் வரல பரவாயில்ல, 1 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு வர. ஏன்பா வரல? ரொம்ப வேலை. அப்ப இந்த வேலை தேவனுடைய இடத்தை எடுத்துக்கிட்டது. ஆட்டோமேட்டிக்கலி அது விக்கிரகமா மாறி. அப்படியாய் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்களில எதை உடைத்து போட வேண்டுமோ அதை நாம் உடைத்து போட தயாராக இருக்கிறோம். என்ன சொல்றேன்? உடைத்து போடவே ஆகும். ஏனென்றால் உடைத்து போடவில்லை என்று சொன்னால் கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எது சின்ன காரியமா இருக்கலாம். இது சின்ன காரியம் தானே, கர்த்தருடைய பார்வைக்கு அது தெரியாது. அப்படிலாம் நம்ம எடை போற்றவே கூடாது. எதை விட்டு விடணும் என்று கர்த்தர் ஆவியானவரை கொண்டு சொல்லுகிறாரோ அதை நாம் விட்டு விட வேண்டும். அது வரைக்கும் ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதம் உனக்கென்று சுதந்திரித்து தனியாக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் என்றைக்கு அதை விட்டு விடுவாயோ, ஏனென்றால் அன்றைக்கு கிதியோன் தேவன் சொன்ன காரியத்தை செய்கிறான். அதனால விளைவுகள் வந்தது. ஜனங்கள் ஏறுகிறார்கள், அவனிடத்துல அவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு பாருங்க, கர்த்தர் அழைத்தார், கர்த்தர் காத்துக் கொண்டார். அல்லேலூயா. அவன் செய்த அந்த ஒரு காரியம் அநேகரை தாக்கப்படவில்லை, ஆனால் அவனுடைய தகப்பனின் உள்ளத்தை தொட்டது. அவன் விக்கிர ஆராதனை வழிபாடு செய்த ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஆனால் அன்றைக்கு அவன் செய்த ஒரு காரியம் அந்த ஒருவனை தொட்டது. அவன் அந்த விக்கிர ஆராதனை விட்டு விலகுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட நீங்கள் செய்கிற ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், அது சின்னது தானே, யாருமே பார்க்கல என்று சொல்ல வேண்டாம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் லாவிக் கொண்டிருக்கிற போது நிச்சயமா உங்களுடைய மத்தியில, உங்களுடைய கிரியைகளின் மத்திய, உங்களுடைய காரியங்களின் மத்தியில கர்த்தருடைய கண்கள் நிச்சயமா இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். யார் பார்க்கிறாங்களோ யார் பார்க்கல, ஆண்டவரே நீங்க பார்க்கறீங்கப்பா, அது எனக்கு போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் யாருக்கு இருக்கணும்? எனக்கும் உங்களுக்கும் இருக்கணும். நம்ம எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில
தேவனுக்குரியவர்களாய் இருக்கிறோமோ அதை வைத்துதான் ஒரு நாள் கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்பது உண்மை. எத்தனை பேருக்கு புரிகிறது? தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லை, உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லை. சும்மா ஞாயிற்றுக்கிழமை வரோம், ஞாயிற்றுக்கிழமை போறோம். ஐயா கோச்சிக்காதீங்க, நான் என்னுடைய சபையில் இப்படிதான் பேசுவேன். எனக்கு அந்த ஆசீர்வாதத்தின் செய்தினா எனக்கு அவ்வளவு சொல்ல தெரியாது, மன்னிச்சிருங்க. எங்க போனாலும் நான் இப்படிதான் பேசுவேன். ஏனென்றால் இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்கு பின்பாய் ஜனங்கள் அலைகிறார்களே தவிர ஆசீர்வாதத்தின் காரணரை மறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் நம்ம வாழுகிற காலங்கள் இன்றைக்கு இரவு ஆண்டவர் வருவார் என்று சொன்னால் எத்தனை சபை எடுத்துக்கொள்ளப்படும்? எத்தனை பேர் அவரோடு நான் பரதேசியில் இருப்போம்? யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் இன்றைக்கு சபையானது ஒரு தயாரான நிலையில இல்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை சரி பார்த்து விடலாம் என்று சொல்லிதான் அநேகருடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை கப்பல் ஓடிக்கொண்டு இருக்கிறதே தவிர ஆண்டவர் வரும்போது இந்த மனவாட்டியான சபை தயாராக இருக்கிறதா என்ற ஒரு சிந்தை நமக்குள்ள இல்லை. அது இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஏனென்றால் கர்த்தர் கிதியோனிடத்துல நீ முழுமையா வா, நான் உன்னை எடுத்து பயன்படுத்துறேன்னு சொல்லும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுது அவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு சந்தேகம் வந்தது. 36, 37 நேரம் இல்ல, 36வது வசனத்தில் 37வது வசனத்தில் அவன் கர்த்தரை சோதிக்கிறான். நான் செய்யறப்பா, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்களா? உங்க கரை என்னோடு இருக்குமா? உங்க பிரச்சனை என்னோடு போகுமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. யாருக்கு இருக்குல்ல? எனக்குமே இருக்கு. எத்தனை பேர் பிளேன்ல போயிருக்கீங்க? ரொம்ப பேர் போயிருப்பீங்க. பிளேன்ல போகும்போது எப்படி ஜெபிச்சுட்டு போவோம்? எல்லாரும் வந்து சபையில ப்ரே பண்ணுவோம். ஆண்டவரே உடைய பிரசனம் விமானத்துல இருக்கணும், விமானம் ஓட்டுறவரோடு இருக்கணும், எங்க ஜனம் எங்க போதகர் நல்லா போய் அந்த இடத்துல சேரணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து அனுப்புவாங்க. ஆனா பிளேன்ல போகும்போது கொஞ்சம் பிளேன் ஆடும். பார்த்திருக்கீங்களா? அந்த பிளேன் ஆடும்போது என்னுடைய விசுவாசமும் கொஞ்சம் ஆடும். ஆமா, இந்த யூரோப்புக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆசியா பகுதியில இந்த ஆடு இருக்குல்ல, இந்த டர்புலன்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப இருக்காது. ஆனா நீங்க யூரோப்பிய கண்டத்துக்குலாம் போகணும், ஐரோப்பிய கண்டத்துக்குலாம் போகும்போது எப்படி ஆடும் தெரியுமா? எப்படி ஆடும்னா சாப்பாடெல்லாம் பறக்கும், சாப்பாடெல்லாம் கீழே விழுகும். அந்த இடத்துல என்னுடைய விசுவாசமும் கொஞ்சம் ஆடும். ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் ஜெபிச்சிருக்கிறேன், ஆண்டவரே அப்படி என் ஜீவன் தேவை என்று சொன்னார், அடியேன் வர தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நான் ஜெபிச்சிருக்கிறேன். ஏனென்றால் விசுவாசத்துல பெருசா இருக்கிறோம், ஆனா மேல பறக்கும் போது கொஞ்சம் பயம் வந்துருது. அந்த பயம் என்னுடைய விசுவாசத்தை மாற்றி விடுகிறது. புரியுங்களா என்ன சொல்றேன்? இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையில காரியங்கள் நம்மை தாக்கும் போது என்னுடைய விசுவாசத்தை நான் தள்ளி வைத்தரக்கூடாது, ஒரு மூலையில வைத்து விடக்கூடாது. ஆண்டவரே நீர் என்னை அழைத்து என்னை நீ நடத்தி முடிப்பீர் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள உண்மையாய் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கிறோம். அப்பொழுதுதான் கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நான் நீங்களும் பார்க்கும்போது கிதியோன் அப்படியா சோதிக்கிறான். ஆண்டவரே கர்த்தர் பரவாயில்ல போ, நீ தெரியாதவன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அவனை கர்த்தரை சோதித்து பார்க்கும் போது கர்த்தர் அவனை தண்டிக்காதபடிக்கு அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் பாருங்க, அவன் இப்பொழுது தயாரான நிலையில மாறுகிறான். முடிக்கிறேன். 33, 34, 35 பார்க்கும் போது அவன் தயாராய் இருக்கிறான். அதே நேரத்தில் பிசாசும் தயாராய் மாறுகிறது. ஏனென்றால் எதிரிகள் அவனை தாக்க வருகிறார்கள். எதிரிகள் தாக்க வரும்போது நல்லா பாருங்க, இப்ப அவன் ஒரு யுத்தத்துக்கு போகிறான். ஆண்டவர் அவனை யுத்தத்துக்கு அழைத்து போக தயாராக்கி விட்டாரு. அவன் போக தயாராக இருக்கிறான். அவனுடைய ஆட்களை அவன் எண்ணி பார்க்கும் போது அவனுக்கு 32,000 வீரர்கள் அவனுக்கு பின்பாக இருக்கிறாங்க. எத்தனை பேர்? 32,000. 32,000 வீரர்கள் அவனுக்கு பின்பாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். திருப்பிக் கொள்ளுங்க, 7வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியாரியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு இடமாகும். என்ன நடக்குதுங்க? 32,000 வீரர்கள் அவனுக்கு முன்பாக இருக்கிறார்கள். ஆண்டவர் கிதியோனை பத்தி சொல்றாரு, ஐயா உங்ககிட்ட இருக்கிற 32,000 பேர் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படின்றாரு. சரி, மீதியான்களும் எதிரிகளும் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா 8வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 1,35,000 பேர் இருக்கிறாங்க. 1,135,000. 135,000க்கும் 32,000க்கும் என்ன பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. யுத்தத்தை ஜெயிக்க முடியாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு 32,000 பேர் ரொம்ப ஜாஸ்தி, கொஞ்சம் குறைச்சிரு. சரி, எவன் பயப்படுறானோ, யுத்தத்துக்கு பயப்படுறானோ திருப்பி போ சொல்லுன்னு சொல்லும் போது இப்ப நீங்க தான் கிதியோன். இப்ப அப்பா
யார் யார் பயப்படுறீங்களோ போங்கப்பா. மிஞ்சி மிஞ்சி நான் என்ன நினைப்பேன், 10 பேர் போவான், 20 பேர் போவான், 30 பேர் போவான், சரி 100 பேர் போவான். எத்தனை பேர் போனா? 10,000 பேர் திரும்பி போறான். அப்ப கணக்கு சரிமா? 32,000 பேரு, 10,000 பேர் திரும்பி போறான். மிச்சம் எத்தனை பேர் இருப்பான்? 22 பேரு. எனக்கு தெரியும் தமிழ் பைபிள்ல வேற எண்ணிக்கை, ஆங்கில பைபிள்ல வேற எண்ணிக்கை இருக்கு, எனக்கு தெரியும். நான் ஆங்கில பைபிள்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப 22,000 பேரை வச்சுக்கிட்டு அவன் 1,35,000 பேரை எதிரிகளை தாக்க போகிறான். அப்பயும் ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிற 22,000 பேரும் எப்படியா ஜாஸ்தின்றாரு, கூடையா இருக்குன்னு. இது பெரிய ஒரு வம்பா போச்சு. சரி, ஆண்டவர் ஒரு சோதனை போடுகிறார். அந்த சோதனையில 22,000 பேரை எல்லாத்தையும் கழிச்சு 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 மிச்சம் எத்தனை பேர் இருக்கிறான்? 300 பேர் இருக்கிறான். கடைசியில பாத்தீங்கன்னா, நான் கொஞ்சம் வெட்டி போகிறேன், அதனால தான் நேரம் இல்லை, அதனால 10,000 பேர்ல இருந்து எடுத்து போட்டு மிச்சம் 300 பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கிதியோன்ட்ட கொடுக்கிறாரு. இந்த 300 பேரை வச்சுக்கிட்டு போய் நீ 1,35,000 பேருடைய வீரர்களை போய் தாக்கு என்று சொல்லுகிறான். எத்தனை பேர் கிதியோனா இருந்தீங்கன்னா போவீங்க யுத்தத்துக்கு? கையை தூக்கி காட்டுவீங்க, வெக்கமே படக்கூடாது. நான் போக மாட்டேன். எத்தனை பேர் போவீங்க? ஏனென்றால் எனக்கு முடிவு என்னவென்று எனக்கு தெரிந்துவிடும். தோல்விதான், மரணம் தான் என்று எனக்கு தெரிந்துவிடும். ஆனால் கர்த்தர் இதை ஏன் செய்கிறார் என்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். You must know why God did this. ஏன் என்று சொன்னால், அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய மகிமை குறையப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது? அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் இருக்கிற மகிமை இருக்கிறது, என்னிடத்தில் இருக்கிற பலன் இருக்கிறது, என்னிடத்தில் இருக்கிற திறமை இருக்கிறது, என்னிடத்தில் இருக்கிற தாளந்து இருக்கிறது, அதெல்லாம் குறையணும். அது குறைஞ்சாதான் தேவனுடைய மகிமை வெளிப்படும். அதனால எனக்கு மகிமை வேண்டாமா, எனக்கு ஆள் பலன் வேண்டாமா, நான் அதெல்லாம் சொல்லல. இன்றைக்கு சபையை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு இன்னும் ஜனங்கள் வேணும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஜனங்களை வைத்து நானும் நீங்களும் ஊழியம் செய்ய முடியாது. எங்களுடைய கண்கள் என்றைக்குமே மேலதான் பார்க்கணும், தேவனை தான் பார்க்கணும், தேவனை மட்டும்தான் பார்த்து கொண்டே இருக்கணும். அப்பொழுதுதான் அவர் மகிமை எடுத்துக்கொள்வார், பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எத்தனை பேருக்கு புரிகிறது? மோசேயே, அதாவது பாருங்க, செங்கடலை பிளப்பதற்கு கர்த்தருக்கு மோசே தேவையா? என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. யோர்தானை பிளப்பதற்கு ஒரு யோசுவா தேவையா? தேவையே இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவர் செய்கிற திட்டத்தில என்னையும் உன்னையும் சேர்த்துக் கொள்கிறார். நம்மை சேர்த்துக் கொண்டு என்ன சொல்கிறார்? எனக்காக நீ செய், விட்டு கொடுத்து செய், பயப்படாம செய், எதிர்பார்க்காம செய் என்று சொல்லும் பொழுது, எதிர்பாராமல் நீ கர்த்தருக்கு செய்யும் போது எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. அந்த பலனை நான் எடுத்துக்குவேன், அவர் மகிமையை அவர் எடுத்துக்கொள்வார். எத்தனை பேருக்கு புரிகிறது? He will take the glory, but the reward he will give it to us. பலனுக்காக நம்ம ஆசைப்படுறது தப்பே கிடையாதுங்க. அதுவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னா யாருக்கு ஆசீர்வாதம் வேணாம்? நான் தினமும் அப்படிதான் ஜெபிப்பேன், ஆண்டவரே மனுஷனை ஆசீர்வதிக்க கூடாது, கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அதே போலதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்லுங்க. அதாவது இழப்பு வரும்யா, வேதனை வரும்யா, யாருக்கு வராது? இங்க எத்தனை பேருக்கு வேதனையே இல்லை, கண்ணீரே இல்லை, கவலை இல்லை? யாராச்சும் கரங்களை தூக்கி காட்ட முடியுமா? காட்ட மாட்டேங்க. ஏனென்றால் உங்களுக்கு வாழ்க்கையில உலகத்துல என்ன இருக்கு? உபத்திரவம் இருக்கு. எனக்கு ஒரு உபத்திரவம் இருந்துச்சு. 2019 நான் என்னுடைய அம்மாவை திடீரென்று இழந்து விட்டேன். ஏனென்றால் எனக்கு அப்பாலாம் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. 19 நான் தான் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அம்மா திடீர்னு போயிட்டாங்க. அப்புறம் 2020 என்னுடைய ஊழியக்காரன், அது என்னுடைய மகன் கிடையாது, என்னுடைய ஊழியக்காரனுடைய மகன், அவளை வைத்துதான் நாங்கள் ஊர் பூரா உலகம் பூரா போய் ஊழியம் செய்கிறோம். அவள் வருவா. அவளுடைய தகப்பனார் திடீரென்று மறித்து போய்விட்டார், உடைந்து போய்விட்டேன். ஏனென்றால் இவங்க எல்லாமே எனக்கு ஃபேமிலி, எனக்கு அவங்க தான் குடும்பம். 19 அம்மாவை இழந்துட்டேன், 20 என்னுடைய ஊழியக்காரனை இழந்து விட்டேன். 2021 வந்துச்சு, நல்ல ஆண்டா இருக்கும்னு நினைச்சேன். 2021 மனைவி இறந்து போய்விட்டார். அவங்களுக்கு திடீர்னு கேன்சர் வந்துருச்சு, இறந்து போய்விட்டாங்க. மருந்துலாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, கர்த்தர் சுகத்தை கொடுப்பாங்கன்னா நான் எடுத்துக்கிறேன், கர்த்தர் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க. அவங்களுடைய விசுவாசம் அப்படியாக இருக்குது. எவ்வளையோ சொல்லி பார்த்தேன், கேட்கல, இறந்து போய்விட்டாங்க. 1 வருஷம். ஐயா, தேவன் மட்டும் என் பட்சத்தில் இல்லை என்று சொன்னார், இந்த ஊழியத்தை விட்டு நான் எப்பயோ போயிருப்பேன். ஆனால் அந்த 21ஆம் ஆண்டுக்கு பின்பு இதுவரைக்கும் கர்த்தருடைய மகிமைக்கு உட்பட சொல்லுகிறேன், கர்த்தர் என்னை அது வரைக்கும் பயன்படுத்தல, அதுக்கப்புறம் தான் அதிகமாய் பயன்படுத்த ஆரம்பித்தேன். துன்பம் வரும்போது, வேதனை வரும்போது ஒரு மூலையில உட்கார்ந்து அழுது கொண்டு இருப்பதற்காக கர்த்தர் என்னையும் உன்னையும் அழைக்கவில்லை. போராடணும்.
எது வரைக்கும் போறாங்க? கடைசி வரைக்கும் போறாங்க. எது வரைக்கும் போறாங்க? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறேன், அந்த ஆசீர்வாதம் வர வரைக்கும் நான் ஆசீர்வதிப்பேன். யாபேஸ் அப்படித்தானே எப்படி ஜெபித்தார்? ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும், என் எல்லைகளை விரிவாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருந்து துக்கம் வருகிற எல்லா ஆபத்துக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஒரு ஜெபத்தை எடுத்தார். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டாரா? கேட்டார். அப்ப யாபேசுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் என்னுடைய உன்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். இத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? இப்ப 300 பேரை வைத்து 1,35,000 பேரை கர்த்தர் யுத்தத்தில் கிதியோனை கொண்டு ஜெயித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. என்ன செஞ்சாங்க? திருப்பிக் கொள்ளுங்க. 7:16 பார்ப்போமே. யுத்தத்துக்கு போனா நம்ம தயாரான நிலையில தான் போகணும். அல்லேலூயா. யுத்தத்துக்கு போனா என்னைக்குமே தயாரான நிலையில போகணும். 16 என்ன சொல்லுது? அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டிகளையும் கொடுத்து போதும். அதாவது யுத்தத்துக்கு போனா நம்ம ஆயுதம் இருக்கணும், வெப்பன் இருக்கணும், கன் இருக்கணும், துப்பாக்கி இருக்கணும், இல்லைன்னா பட்டை இருக்கணும், ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும். அதுதான் நம்ம சொல்லணும். எங்கேயா போறேன்? யுத்தத்துக்கு போறேன். இவனுங்க எதை கொண்டு போறானுங்க பாருங்க. இவனுங்க ஒருத்தர் என்ன கொண்டு போறான்? அவர்கள் ஒவ்வொருவரும் கையில ஒரு எக்காலம். ரைட்டு, ஓகே. அப்புறம் வெறும் பானை, நிரம்பி போன பானை இல்ல, வெறும் பானை. வெறும் பானைக்குள்ள என்ன இருக்கான்? தீவெட்டி இருக்கான். ஐயா, இவங்க யுத்தத்துக்கு போறாங்களா இல்ல கேம்ப் ஃபயருக்கு போறாங்களா? புரிதுங்களா என்ன சொல்றேன்னு? ஏன் கர்த்தர் அப்படியே அனுப்புகிறார் என்று சொன்னா, யுத்தம் உன்னுடையது இல்ல, யுத்தத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ போய் சும்மா நின்றா போதும், நீ போய் அங்க கொஞ்சம் சத்தத்தை போட்டா போதும், அந்த சத்தத்திலேயே நான் எல்லாவற்றையும் செய்து விடுவேன் என்று கர்த்தர் அன்றைக்கு செய்தார். ஆமென். அப்படியாதான் இன்றைக்கு நாடு இருக்கணும். உங்க சத்தம் சபையில சும்மா குறைஞ்சு இருக்க கூடாது. உன் பக்கத்துல இருக்கிறவனுக்கு உன் சத்தம் கேட்காது. ஆனா நீ ஆராதிக்கிறது வானத்தை திறக்கணும். புரிந்துங்களா என்ன சொல்றேன்னு? சும்மா ஆராதிக்க கூடாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கணும். அந்த துதியில கர்த்தர் மகிமைப்படணும். அல்லேலூயா. அப்படி மகிமைப்படும் போதுதான் உனக்கு எதுவுமே தேவையில்லை. யோசபாத் என்ற ராஜாவை நாம் பழைய ஏற்பாடுல பார்த்திருக்கிறோம். அவனுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இப்படியாய் ஜெபிக்கிறான். எல்லாவற்றையும் ஜெபித்து கடைசியில ஒரு காரியத்தை சொல்கிறான். ஆண்டவரே, எனக்கு என்ன செய்வது என்று தெரியாதே, ஆனால் என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது. இன்றைக்கு நானும் நீங்கள் அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் ஏறெடுக்கணும். உங்களுக்கு விரோதமாய் எது எழுப்பினாலும் நீங்க ஒன்னே ஒன்று தான் சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு என்ன செய்வது என்று தெரியாது, ஆனால் நீர் என்னை அழைத்த தேவன், என்னை முன்குறித்த தேவன், என்னுடைய கண்கள் உண்மைதான் நோக்கி பார்க்கிறது என்று சொல்லி வைராக்கியமாய் உங்கள் விசுவாசத்துல ஒரு வல்ல நடை போடக்கூடியவர்களாக இருக்கணும். அப்பொழுது உன்னுடைய விசுவாசத்துக்கு ஏற்பவே உனக்கு ஆகும். அல்லேலூயா. 4 நாள் கழிச்சு வேணும் என்று ஆண்டவர் 4 நாள் கழித்து தாமதமாய் யாருடைய கல்லறைக்கு வருகிறார்? லாசருடைய கல்லறைக்கு வருகிறார். ஐயா, தாமதமா வந்துட்டீங்களப்பா என்று 2 சகோதரிகள் கேட்கிறார். கல்ல புரட்டி போடு என்று சொல்லும் பொழுது தடை பண்ணுகிறார். யாரு? மார்த்தா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தாய், தேவனுடைய மகிமை காண. பிரச்சனை என்னன்னா, கல்லு மூடிடுச்சு, செத்தே போயிட்டான், 4 நாள் ஆச்சு, நாற்றவாறு ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன விசுவாசிமா? ஐயா, என்ன விசுவாசியா? கல்ல நீ புரட்டு, பணத்தை நான் வெளியாக்குறேன். இன்றைக்கு மரித்து போன சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில ஏதேனும் ஒன்று இருக்குமா? அதை ஒன்னே ஒன்று செய்யுங்க. ஆண்டவரே, அன்றைக்கு 4 நாள் தாமதமாய் வந்து கல்லறையிலே ராஜருவே வெளியே வா என்று அதட்டின அதே சத்தம் என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு அருள் புரியும் என்று சொல்லி கேட்டு பாருங்க. அவர் நிச்சயமாக செய்வார். ஏனென்றால் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் என்ற ஒரு அடையாளத்துக்குரிய இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? வாழ்க்கையில ஒரு தோற்று போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நினைப்பாங்க ஒரு செழிப்பான ஊர்னு. ஐயா, ஒரு 3 வேளை சாப்பாடு இல்லாத குடும்பங்களும் எங்களுடைய தேசத்துல இருக்கு. அதுல வேதனை என்னன்னா, நம்ம சபைகளிலும் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஏன்னு சொல்லுங்களேன். ஏன் கர்த்தர் நம்ம பிள்ளைகளை மறந்து விட்டாரா? இல்லைங்கய்யா, மறக்கல. நம்ம தான் தேவனை மறந்துட்டோம். நம்ம தான் தேவனுடைய வார்த்தையை மறந்துட்டோம். தேவன் கொடுத்த வாக்கு திட்டங்களை நாம் பிடித்து கொண்டு ஜெபிப்பது கிடையாது. இந்த வருஷம் எல்லாருக்குமே வாக்கு தத்தத்தை 1ஆம் தேதி பாஸ்டர் கொடுத்திருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் நாங்க கொடுப்போம். அந்த போன மாசம் நான் சபையில கேட்டேன், எத்தனை பேருக்கு வாக்கு தத்தம் தெரியும் சொன்னா 2 பேர் 3 பேர் தான் கையை தூக்குறாங்க. ஏன் ஐயா? நாங்க பிரயாசப்பட்டு ஜெபித்து வாக்கு தத்தங்களை உங்களுக்கு கொடுக்கிறோம், எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை மறந்துட்டோம்.
வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ தேவனுடைய வார்த்தையை மறந்தால் கர்த்தர் உன்னை மறந்து போடுவார். புரியுதுங்களா? சபைக்கு வெளியே ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசினார், சபைக்குள்ள இருக்கிறவங்களை பேசினார். இன்னைக்கு முடிவா நான் உங்க மத்தியில சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கிதியோன் போல நீ சாதாரணமாக இருக்கலாம். உன்னுடைய வேலை சாதாரணமான வேலையா இருக்கலாம். உன்னை பார்க்கிறவர்கள் அநேகமாய் உன்னை பார்க்க மாட்டார்கள். இவங்க தானே, இவங்கெல்லாம் சாதாரணமான அப்படின்னா. ஆனால் இன்றைக்கு உன்னுடைய அழைப்புக்கு ஏற்ப நீ உண்மையாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை நீ வாழ்கிறாயோ, அன்றைக்கு உலகமே உன்னை பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். ஆனால் அதை நம்புவதற்கு விசுவாசம் வேணும். நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் விசுவாசி என்று சொல்றோம், விசுவாசிக்காம வாழ்ற காலங்கள் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கிதியோனை அழைத்த தேவன், சாதாரணமான கிதியோனை அசாதாரணமான கிதியோனை மாற்றின தேவன் உங்களையும் என்னையும் அசாதாரணமான காரியங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுடைய திறமை, உங்களுடைய ஞானம், உங்களுடைய பலன் மேல நம்பிக்கை வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அது இன்றைக்கு மாறட்டும். ஆண்டவரே, இது எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கீங்க, நன்றி. ஆனாலும் என் கண்கள் உண்மை மட்டும்தான் நோக்கி பார்க்கிறது என்று இன்றைக்கு யார் யார் சொல்லுவீர்களோ அதன் மத்தியில, உங்களுடைய ஜெபத்தின் மத்தியில தேவனுடைய சத்தம் உங்களுக்கு தொனிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனை முன்வைக்காதபடிக்கு குடும்பம் முன்ன, வாழ்க்கை முன்ன, தேவனுடைய ஊழியம் அதாவது அதை இரண்டாவதாய் வைத்துவிட்டு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தப்பு இல்லைங்க. ஆனால் இன்றைக்கு தேவனை முதன்மையாய் வைக்காம மற்ற காரியங்களை முதன்மையாய் வைக்கிறோமோ அன்றைக்கு தவறுதான். ஏனென்றால் அன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வதிக்கும் கரம் அப்படி உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நிறுத்தி விடுவார். ஏனென்றால் அவரை நோக்கி பார்க்கிற முகம் என்ன செய்யுமா? பிரகாசிக்கும்னு வசனம் சொல்லுது. அப்ப அவரையே நோக்கி பார்க்காம நீங்க மற்றவங்களை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதின்னு சொன்னா அது எப்படி சாத்தியமாகும்? யோசிச்சு பாருங்க. அது சாத்தியம் கிடையாது. அதனால இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். யோசுவா அன்றைக்கு சொன்னார், என்ன சொல்கிறார்? நானும் என் வீட்டாரும் என்றார் கர்த்தரை சேவிப்போம். சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ கர்த்தரை நான் சேவிப்பேன். நெருக்கம் இருக்கிறதா, பலவீனம் இருக்கிறதா, நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்லணும், இதுவரை நடத்தின தேவன் என்னை இனியும் நடத்த வல்லவராக என்று நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது தேவன்